नमस्कार। स्वागत है आपका इंडिया न्यूज़ 28 में। आइए बात करते हैं तमिलनाडु की कुछ खास खबरों की। तमिलनाडु के इरोड बिना परमिट के हजारों लोड मिट्टी की चोरी कर रहे हैं। एंथियोर राउंड अबाउट के माध्यम से यह सही है कि बिना परमिट के हजारों लोड मिट्टी की चोरी कर रहे हैं। ट्रक मालिक के बोलने का कबूलनामा ऑडियो। निर्दोष किसानों की गरीबी का फायदा उठा रहे हैं कि वे सत्यमंगलम, गोपी, पेरुंदुरई, नंबयूर, भवानी, तिंगलोर में कृषि भूमि को मुफ्त में ठीक कर देंगे और भार के लिए सैकड़ों टन पैसे लेंगे। कृषि भूमि से 10 फीट से अधिक मिट्टी लें और मिट्टी को आसपास के जिले और पड़ोसी राज्यों में ले जाएं। हमने इसके बारे में साक्ष्य के साथ विस्तार से खबर प्रकाशित की थी। खबर छपने के बाद लॉरी मालिक, जो खुद को नवीन बता रहा था, ने आधी रात को फोन किया और कहा कि आपने हमें ही क्यों रिपोर्ट किया? अगर हम रुकते हैं तो बिना परमिट और ईंट भट्ठा परमिट के साथ हजारों ट्रकों की तस्करी की जा रही है। अंधियोर चौराहे के पास रात में आपको इसकी रिपोर्ट करने के लिए तुरंत आना चाहिए और सभी मिट्टी तस्करों की रिपोर्ट करनी चाहिए। चूंकि एक ही व्यक्ति के बारे में खबर पोस्ट करना गलत है, उसने शराब के नशे में खुलेआम सारी सच्चाई बोल दी है। इन सब का कारण यह है कि सामान्य अधिकारी रिश्वत लेते हैं और इसे नजरअंदाज कर देते हैं। यदि यही स्थिति बनी रही तो इस बात की प्रबल संभावना है कि कोंगू क्षेत्र की उपजाऊ मिट्टी स्थानांतरित हो जाएगी और कृषि भूमि बंजर हो जाएगी। कृषि क्षेत्र में भोले भाले किसानों को मिट्टी तस्करी करने वाले गिरोहों से बचाने के लिए यह आम बात है कि मिट्टी तस्करी करने वाले गिरोहों के खिलाफ कड़ी कार्रवाई करने पर ही मिट्टी तस्करी करने वाले गिरोह थोड़ा डरेंगे। अन्यथा कुछ वर्षों में अधिक मुनाफे के कारण वे कृषि स्थलों को कई फीट गहराई तक खोदकर ऐसे स्तर पर ले जाएंगे जहां खेती करना संभव नहीं होगा। क्षेत्र के किसान चाहते हैं कि इरोड जिला कलेक्टर सीधे हस्तक्षेप करें और तत्काल कार्रवाई करें। तमिलनाडु से संवाददाता सुब्रमणी की रिपोर्ट। ஹலோ ஹலோ சொல்லுங்க. அண்ணா இந்த யூடியூப்ல வந்துருக்குங்களா? என்னங்க? ஆனால் யூடியூப்ல இந்த மண் இது வந்திருக்கு. நீங்கள் மண் இதா? அதான் மண் கடத்தல் இதுக்கு உங்கள் பேர் தான் வந்திருக்கு நம்புகிறேன். காலையில் கூப்பிடுங்க. அண்ணா ஹலோ, சரி, நீங்கள் உங்கள் பேர்? அந்த ஊரில் மண் ஓடிட்டு இருக்குங்க. சரி, பிரவீனுங்க நம்ம பேர். என்னங்க? அண்ணா பிரவீன் நம்ம பேர். அந்த ஊரில் இந்த மாதிரி தான் மண் ஓடிட்டு இருக்கு. சரி சரி. நீங்கள் யூடியூப்ல போட்டிருக்கீங்க, அந்த மாதிரி வந்து அங்கே பிடிச்சி போட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு இதாக இருக்குது. வண்டி வச்சு வண்டி வச்சு நாங்கள் ஓடிட்டு இருக்கிறோம். நம்மளுக்கு திட்டு மண் நிறைய போட்டுறாங்க, நாங்கள் பர்மிட் போட்டு விட்றோம். ஆ அதனால தான் உங்களுக்கு கேட்டேங்க. நீங்கள் இந்த அனுப்பிச்சுட்ருக்கிறீங்களா? ம் அதனால தான் கேட்டுக்கிறேங்க. சரி சரி. இப்போ அங்கே அந்தியூரில் என்ன ஓடுது அதையும் சொல்லுங்கள். என்ன ஓடுது? மனு தான் ஓடுதுங்க, கிராவில். சரி சரி. அது வந்து பிடிச்சி போட வேணும்ல, அதுதான் கேட்டேங்க. பர்மிட் இல்லாமல் ஓடுதா? ஆமாங்க. இப்போ நீங்கள் போட்டது பர்மிட் இல்லாமல் ஓடுச்சா? ம் நீங்கள் போட்டிருக்கிறீங்களா இங்கே இந்த அந்த இது இதெல்லாம் கூட ம் அது பர்மிட் இல்லாமல் ஒன்று போட்டிருக்கிறீங்க. அது மாதிரி நம்ம ஏரியாக்குள்ளே ஓடுதுங்க சார். ஓடுதுங்களா? சரி சரி சரி, காலையில் கூப்பிடுங்க. நீங்கள் ஏன் பத்திரிக்கையாரா? ஆமாங்க, காலையில் கூப்பிடுங்க. சரிங்களா, விவரமாக பேசுவோம். பார்க்கலாங்க சார். சரிங்க. ம் சரி. சரி வாங்க. இப்போ வண்டி ஓடிட்டு இருக்கு, அதான் கேட்டேன். இப்போங்களா? சரி சரிங்க. ஓடிட்டு இருக்குங்க. நீங்கள் வந்து பிடிச்சி போடத்தான் நான் இது என்ன போய் ம் சரிங்க. ம் சரி, காலையில் தெளிவாக பேசலாங்க. சரிங்களா? இல்லைங்க சார், இப்போ ஓடிட்டு இருக்குது, அது பிடிச்சி போட வேணும்ல நீங்கள். ம் ஆ பிடிச்சி போட்டுக்கலாங்க. சரிங்களா? ம் ஏன் பகலில் ஓடுறது இல்லைங்களா? நைட்டு மட்டும் தான் ஓடுதுங்களாங்க? அகெல்லாம் அப்புறம் இதுதான் பரமட்டோட ஓடுது. அப்புறம் நீங்கள் அங்கே பிடிச்சி நைட்டு பர்மனெண்ட் இல்லாமல் ஓடுதுங்களா? பரமட்டு இல்லாமல் ஓடிட்டு இருக்குங்க அந்தியூர்லேருந்து. சரி, அந்தியூரில் எந்த இடத்துலங்க? அந்தியூர்லேருந்து இப்போ கோபி வருதுங்க, காவல்படி வருதுங்க. அதுதாங்க, அந்தியூரில் எந்த இடத்துலன்னு ஏங்க இடம் சொல்லுங்க கரெக்டா. எந்த ஊர், எந்த கிராமம்? ரவுண்டானா இருக்கு இல்லைங்க? ஆமாங்க, பத்ரகாளியம்மன் கோயில் ரவுண்டானா இருக்கு. பிடிச்சி போடுங்க. ம் அண்ணா அந்தியூர் ரவுண்டானா இருக்குல்ல, ஆமாம். அந்த இடத்துல வந்து பிடிச்சி போடுங்க. ம் இல்லை, எந்த இடத்துல மண் வலிக்கிறாங்க அதையும் சொல்லுங்க.
எந்த இடத்துல அண்ணா நீங்க அங்க வாங்க, ஆயிரக்கணக்கான வண்டி போகுது, 100 வண்டிக்கு பக்கமா கிராஸ் ஆகுது. வாங்க. சரி, அது ரைட்டு, கிராஸ் ஆகுது. நீங்க யாரு? ஏங்க நாங்க வண்டிக்காரர் தான் கூப்பிடுறேங்க. நீங்க வண்டிக்கார கூப்பிடுறீங்களா? சரி சரி. ஆமாங்க. அந்தியூர்ல எதுவுமே வந்து பர்மிட் இல்லாம தான் ஓடுது எல்லாமே. அண்ணா நைட் டைம் பர்மிட் இல்லாம ஓடுது. நைட் பகல்ல சோள பர்மிட்டை போட்டு கோபி வருது, சக்தி வருது, ம் நம்ம பவானி வருது, எல்லாம் வருது. அப்புறம் அதை புடிச்சு போட வேணும். நீங்க பத்திரிக்கையாளர் இருந்தா கண்டிப்பா. நீங்க அங்க என்ன பண்றீங்க நீங்க? ம் சரி, அந்தியூர்ல போடணுமா? சரி போட்டுடலாம். அங்கேயும் பர்மிட் இல்லாம தானே ஓடுது. சரி போட்டுருவோம். அது எந்த இடம்னு கரெக்டா சொன்னீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து எடுக்கலாம். நாங்க சொல்றத கேளுங்க. சோள பர்மிட்டை போட்டா ம் சோள பர்மிட்டு தான் ஓட வேணும், சோலைக்கு தான். ம் வெளியே ஓடுறது நீங்க புடிச்சு போட வேணும். நீங்க என்ன இது என்ன கமிஷன் நீங்க வாங்கிட்டு நீங்க விட்டுறீங்களா? என்ன மேட்ரு இதுதான் கேட்டேன். கமிஷன் வாங்கி ஓட்டுறாங்களா? இல்லைங்க, நீங்க வந்து புடிச்சு போட விரும்பல எல்லா பக்கமே. ஏமா எல்லா பக்கம் போட்டு தானே இருக்கிறோம். போன மாசத்துலயோட அந்தியூர்ல ஒரு வண்டி பிடிச்சாங்கல்ல, அதையும் போட்டோம்ல. போடுங்க. நீங்க ஒரு வண்டி பிடிக்கிறீங்க, பூரா வண்டி சோள பர்மிட்டை போட்டு கோபியெல்லாம் வருது. கோபி வருது, காதம்படி வருது, ஈரோடு வருது. சரி அதையும் போடுவோம். சரிங்கண்ணா. உங்க பேரு? உங்க பேரு? பிரவீன் சொன்னேன் இல்லைங்க, வாங்க. என்ன பேருங்க? பிரவீன்னா அந்தியூர்ல. பிரவீனுங்களா அந்தியூர்ல? சரிங்க, போட்டுடலாம். சரிங்களா? ஏங்கன்னா நம்ம சோலைக்கு ஓட்டிட்டு இருக்கிறா. நான் இந்த யூடியூப் பாட்டு தான் உங்களுக்கு கூப்பிட்டேன். சரி. அது நம்மளுக்கு அப்புறம் அவங்க ஆப்போசிட்டா ஓட்டிட்டு இருக்கிறாங்க. அதான் நீங்க பார்க்க வேணும்ல, இதுன்னு கமிஷன் கொடுக்குறாங்கன்னு என்னன்னு தெரியல. அதனாலதான் கேட்கிறேன். இத்தனை வண்டி இங்க ஓடுது, நீங்க புடிச்சு போட வேணுமா இல்லையா? இல்ல, அந்தியூர், சத்தியமங்கலம், நம்பியூர் எல்லாத்தையும் தானே அதை மென்ஷன் பண்ணி இருக்குது. எல்லா பக்கம் தான் பர்மிட் இல்லாம ஓடுதுன்னு. அப்புறம் புடிச்சு போடுங்க. பர்மனெண்ட் இல்லாத பக்கம் புடிச்சு போடுங்க. போட்டுருவோம். பர்மனெண்ட்காரா? நீங்க யாரு பர்மனெண்ட்காரா? பர்மிட்டுக்காரா? நான் ரிப்போர்ட்ரு. ஏங்க உங்களுக்கு ரிப்போர்ட்டர்னா அப்புறம் ரிப்போர்ட்டர் 1008 ஊழல் நடக்குது, இதுதான் ரிப்போர்ட்டர் மனுக்கா? 1008 என்ன ஊழல் நடக்குது? எல்லாமே தான் எடுத்து போடுறோம். இது மட்டும் கிடையாது, எல்லா செய்தியும் தான் போடுறோம். அதுலயே பாருங்க, செய்தி என்னென்ன செய்தி போடுறோம், எல்லா செய்தியுமே இருக்குது. எல்லா செய்தியும் ஒன்றும் வரலையே. ம். எங்க கமிஷன் வரலையே அதை போடுறீங்க. நாங்கெல்லாம் இந்த மாதிரி கை நீட்டி கை கட்டி நிக்கிறது இல்லையே எங்கேயுமே. கை கை கட்டி நிக்கிறவங்கள்ட்ட போய் கேளுங்க நீங்க அது. சரிங்களா? சரிங்க. ம்